கஸ்டமர் என் ஃப்ரெண்டு தான். அவங்க பையனோட 3வது பர்த்டேக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1/2 கிலோவில் டெடி பியர் கேக் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக பண்ணலான்னு சொன்னேன். சரி, அதை விட பையனுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். டாக் வச்சு ஏதாச்சும் கேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டாகுக்கு காது ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால ஃபாண்டனில் ரெடி பண்ணிவிட்டு கேக்கோட 2 சைட்லேயும் வச்சு விட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு குச்சி வச்சு வரைஞ்சிட்டு அதில் சின்ன நாசில்ஸ் வச்சு ஒரு லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டேன். காதுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் சேம் நாசில்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே கலரில் கொடுத்துருக்கலாம். நம்ம ஒரே கலரில் கொடுத்தாச்சுன்னா காது கிளியராக தெரியாது. அதனால நான் முகத்துக்கு லைட் ப்ரௌனு, அப்புறம் காதுக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிட்டேன். சென்டரில் ஒயிட் கலர் க்ரீம் வச்சு சேம் நாசில்ஸ் வச்சு தான் டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த க்யூட்டான கண், அப்புறம் டாகோட மூக்கு இதெல்லாமே ஃபாண்டன்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நாக்கும் ரெடி பண்ணேன். நாக்கு என்னாச்சுன்னா மனுஷங்க நாக்கு மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நாக்கை குட்டியாக்கிட்டேன். அப்போ தான் டாகு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா லிட்டில் டாகுக்கு ஒரு குட்டி க்ரௌன் ஆட் பண்ணிக்கிட்டேன். க்ரௌன் வச்சதுக்கப்புறம் இன்னுமே டாக் க்யூட்டாக இருந்துச்சு. கேக்கோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறவங்க கிட்ட கொடுக்குறேன். இது டாக் மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கான்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.